வணக்கம். அந்த காலத்தில் ராமன் கதைகள்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அது கொஞ்ச நாளுக்கு சொல்லலான்னு பார்க்கறேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். ஒருத்தன் என்ன பண்ணான், ஒருத்தன் தன் நண்பன்கிட்ட, என் மனைவி இறந்துட்டா, எனக்கு என் பையன் சின்ன பையன் அவன் அங்கே இருக்கான், நான் உங்ககிட்ட வந்து இவ்வளோ பொண்ணு, அதாவது 10,000 பொண்ணு கொடுக்குறேன், இந்த 10,000 பொண்ணை வச்சுக்கோ, நல்லா டெவலப் பண்ணு, என் பையன் திருப்பி வந்து கேட்பான், அவன் கேட்கும்போது அவனுக்கு கொடு. இப்போது அவன் வந்து அவன் சித்தி வீட்டுக்கு வேறு ஊருக்கு போகிறான், எனக்கே உடம்பு முடியலன்னும் போது அந்த ரூபாயை பையன் எதிர்க்க கொடுத்தான். 10,000 பொண்ணு வராகன்னு என்னமோ சொல்லுவாங்க, அதை கொடுத்துருக்கான். இவன் வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் இவங்க அப்பா இறந்துட்டாருங்க. அவன் பெரியவனாகி வந்து அந்த அப்பா கொடுத்தார 10,000 வராகனை அதை தரங்கலான்னும் போது அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரு, உனக்கு விருப்பமானதை கொடுன்னாரு. எனக்கு வந்து உனக்கு 1000, எனக்கு வந்து 1000 விருப்பமான வராகன் நான் கொடுக்குறேன்னா. 10,000 ரூபா கொடுத்தாரு, 1000 கொடுக்குறேன்றீங்களே, என் கஷ்டம் சரியில்லைங்கும்போது ராமன் கிட்ட போகலாம். ராமன் வந்து நீதிபதி. நிறைய ராமன் வருங்க அந்த காலத்தில் கதைகளில். அவங்ககிட்ட சொல்லும்போது இது மாதிரி வழக்கு வந்தவுடனே இது மாதிரி பிராது கொடுத்துருக்கான் என்னான உடனே எங்கள் அப்பா சொல்லுப்பான்னும்போது அவனே சொல்கிறான், ஆமாம் இவங்க அப்பா சாகும்போது 10,000 வராகனை கொடுத்தாரு, ஆமாம், இப்போ நான் வந்து அதில் 1000 வராகனை கொடுக்குறேன். அப்போது என்ன சொன்னார் தெரியுமா, உனக்கு விருப்பமானதை கொடுன்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னும்போது 1000 கொடுத்தான். மீதி என்ன பண்ணுமே, மீதி எனக்கு நான் எடுத்துக்கினேன் தான். அவன் இமிடியேட்டாக ரிப்ளை சொன்னான். ஸோ உனக்கு எடுத்துக்கினிய, அது உனக்கு விருப்பமானது, அந்த பணத்தை இவங்கிட்ட கொடு, இவனுக்கு விருப்பம் கொடுக்க வந்திய அதை நீ எடுத்துக்கோன்னா. கோர்ட்டே ஆச்சரியப்பட்டு போச்சு. நீதிபதிகள் வந்து சாமர்த்தியமாக பதில் சொல்லுவாங்க. உங்களை அடுத்த வீடியோவில் ஒன்று சொல்கிறேன் ராமன் கதையை. நன்றி, வணக்கம்.